வெல்கம் பேக் டு மினிமேக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே. இன்றைக்கி ஒரு தாறுமாறான குக்கிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன வீடியோ அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ நல்லா பழுத்த தக்காளியாக 2 கிலோ கிட்ட தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நல்லா பழுத்த தக்காளி தான் தேவைப்படும். இதை நீங்கள் பக்குவமாக செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா 3 months வரைக்கும் கெட்டு போகாதுங்க. ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்க போது ரைஸோட, சப்பாத்தியோட, இட்லியோட, தோசையோட எதுலனாலும் நீங்கள் சாப்பிட்லாம். 2-3 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸை மிஸ் பண்ணாமல் இருக்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பிளேட்டில் எதுவுமே ஈரம் இல்லாத மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். இது ஸ்டெப் நம்பர் 1, இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஏன்னா இந்த மாதிரிலாம் பக்குவமாக செஞ்சோம் அப்படின்னா தான் கெட்டு போகாமல் நம்ம 3 months வரைக்கும் வச்சு யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு தக்காளியை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி அது மேலே ஈரம் எதுவுமே இல்லாத மாதிரி காட்டன் கிளாத்தில் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிடுறேன். ஸோ இதே மாதிரி எல்லா தக்காளியும் நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். முக்கியமான ஸ்டெப், தக்காளியை நடுவில் இருக்க காம்பை ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த காம்பு பார்ட் இருக்கு இல்லையா, அதை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா தக்காளிக்கும் பண்ணிக்கோங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் தான். ஸோ இதுக்கப்புறம் இது 2-3 பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பேனில் நம்ம நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பெரிய பீசஸாக போடலாம். இதே மாதிரி எல்லா தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக அழுத்து பிடிச்சோம் அப்படின்னா ஒரு பெரிய சைஸ் லெமன் அந்த அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். 2 kg தக்காளிக்கு. இன்கேஸ் நீங்கள் 1 கிலோ தக்காளி தான் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு இருக்கணும். அழுத்தி பிடிச்சா அந்த அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. இப்போ இதை தனித்தனியாக பிரித்து நடுவில் இருக்க காம்பு, அது மேலே இந்த ஓடெல்லாம் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அது அண்ட் தென் கொட்டை, இது எல்லாமே நீங்கள் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிடுங்க. அப்புறம் தனித்தனியாக சின்னதாக பிச்சு போட்டுட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் புளியை. இப்போ நான் இதை அழுத்தி பிடிக்கிறேன். ஸோ ஒரு பெரிய லெமன் சைஸ்க்கு எனக்கு இருக்கும். புளியெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அடுத்ததான் நான் ஒரு கடாய் வச்சுக்கிறேன் தக்காளியும் புளியையும் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கெலாம் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். ஏன்னா நல்லெண்ணெய் நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ். ஸோ நீங்கள் சுத்தமான நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகணும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி அண்ட் புளி, அது ரெண்டுமே, புளியை நீங்கள் தக்காளியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. ஸோ இதை அந்த கடாயில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த புளியும் தக்காளியும் வணங்குறதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1 டீஸ்பூன் சால்ட் முதல்ல ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை ஒரு 10 minutesக்கு நல்லா குக் பண்ணணும். 10 minutesக்கு நீங்கள் அப்படியே விட்டு தேவையில்லை. ஒரு 2 minutesக்கு ஒன்ஸ் நீங்கள் கிளறி விட்டு நீங்கள் குக் பண்ணிக்கலாம். ஸோ நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ 10 minutes ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா அந்த தக்காளி புளியெல்லாம் நல்லா மசிஞ்சு ஒரு பேஸ்ட் ஃபார்முக்கு வந்துருச்சு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட். ஸோ இந்த மாதிரி வரணும். நல்லா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அடுப்பை டர்ன் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ஆறட்டும். நல்லா ஆறின அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு சொட்டு கூட ஈரம் இருக்கக்கூடாது. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. ஸோ ஈரம் இருந்ததுன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இது நீங்கள் அம்மி இருந்தது அப்படின்னா, நீங்கள் ஆட்டுக்கல் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதில் ஆட்டி எடுத்துக்கோ. என்கிட்ட இல்லை, அதனால நான் மிக்சியில் போட்டிருக்கேன். ஸோ நிறைய பேர் கேட்பீங்க ட்ரெடிஷ்னலாக செய்யும்போது மிக்ஸி யூஸ் பண்ணுறீங்களான்ட்டு. என்கிட்ட இல்லை, அதனால நான் மிக்ஸி யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை நம்ம தாளித்து விட போகிறோம், அவ்வளோதாங்க. ஸோ மறுபடியும் ஒரு பேனில் ஆயில் 2 டீஸ்பூன் ஆயில் இந்த டைம் நான் சேர்த்துக்கிறேன். இதை தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். அதே டைம் நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிடலாம். ஒரு 4 முழு வரமிளகா, 2-3 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4-5 பல் பூண்டு நல்லா இடித்து வச்சுக்கிறேன்.
ஸோ இதை நம்ம வந்து ஆயிலில் சேர்த்த போகிறோம். அதுக்கு முன்னாடி கடுகு போட்டு நல்லா வெடிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த கருவேப்பிலை, வரமிளகா அண்ட் பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மொறுமொறுன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. நல்லா ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறமா நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளியோட விழுதை அதை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு ஆகணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து, பூண்டுமே நம்ம இடித்து சேர்த்துருக்கனால அந்த கருவேப்பிலை, அந்த பூண்டு, அதுக்கப்புறம் அந்த வரமிளகா அதோட ஃப்ளேவர்லாம் நல்லா செமையாக தெரியும், என்ஹான்சிங்காக. ஸோ இப்போது நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம பொடியெலாம் ஆட் பண்ணணும். அதுக்கு இது கொஞ்சம் கொதிக்கணும். அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் ரா ஸ்மெல் வந்து கொஞ்சம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் நம்ம பொடி ஆட் பண்ணால் போதும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இது ஒரு லெட்டு போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி லிட் போட்டு கவர் பண்ணிடலாம். இதுக்கு வந்து உப்பு, காரம் அண்டு பெருங்காயத்தூள் அண்ட் வெந்தய பொடியும் தேவைப்படும். இது கொதிக்கிற டைமில் நீங்கள் வெந்தயம் கொஞ்சம் உங்கள்கிட்ட ஆல்ரெடி வெந்தய பொடி இருந்தது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெந்தயத்தை வெறும் பேனில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நான் ஒரு லிட் போட்டு கவர் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. இப்போது இதில் நான் 2 டீஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். முதல்ல தக்காளியும் புளியும் நம்ம குக் பண்ணும்போது 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது புளி அண்டு அந்த தக்காளி இருக்க புளி அண்ட் புளி ரெண்டில் இருக்க புளிப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சால்ட்டு, அதுக்கப்புறம் காரம் இதெல்லாம் ஆட் பண்ணணும். ஸோ 4 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அந்த உப்பு, புளி, காரம் எல்லாம் தூக்கலாக இருந்தால் தான் தக்காளி தொக்கு சாப்பிட்றதுக்கு சரியான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 4 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ இதில் நம்ம பெருங்காயத்தூள் வந்து நம்ம 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். ஸோ நான் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நான் சொன்னேன் இல்லையா, வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் வெந்தய பொடி, அது வந்து நம்ம 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுவோம். நான் வந்து 2 கிலோவுக்கு சொல்கிறேன், நீங்கள் 1 கிலோவுக்கு அதில் பாதி ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் வெல்லம் வந்து இந்த மாதிரி கிரேட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் அந்த புளிப்பு, காரம், உப்பு எல்லாத்தையும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த வெல்லம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கொதிக்க விட்டு ஒரு லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விட்டு அந்த எண்ணெய் பிரியிற அளவுக்கு நல்லா குக் பண்ணணும். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு நல்லா குக் பண்ணணும். ஸோ லிட் போட்டு கவர் பண்ணிடுறேன். அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு இந்த மாதிரி வர ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, தக்காளி தொக்கு ரெடி. ஸோ இந்த மாதிரி பக்குவமாக செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வெளியவே வைக்கலாம் 1 மந்த்துக்கு. ரெஃப்ரிஜிரேட்டரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க, இப்போ ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடே இல்லை, ஸோ ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக 3 மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். லாங் டைம், அதாவது ஹாஸ்டலில் இருக்கிறவங்க, இப்போது 2-3 சைட் டிஷ் வச்சு சாப்பிட்றவங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க இது. ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கீங்க, பேச்சுலராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தக்காளி தொக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அன்டில் தென், பாய் ஃப்ரம் RJ. இது மினிமேக்ஸ். பாய்.